எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோங்க. இந்த ஸ்வீட்டு தஞ்சாவூர் பக்கம்லாம் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இது ஒன்றும் புது ஸ்வீட் இல்லை, ரொம்ப ரொம்ப பழைய ஸ்வீட்டு, ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு. சின்ன சின்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காமனான பொருட்களை வச்சு செய்யக்கூடிய சிம்பிளான ஸ்வீட்டு. மேரேஜ்னாலே இந்த ஸ்வீட்டு கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் ஒரு ட்ரேவோ இல்லை தட்டோ எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இதை கண்டிப்பாக ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுருங்க. அப்போ தான் நம்ம செஞ்சுட்டு இந்த ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடிகனமான ஒரு கடாய் எடுத்துகிட்டு அந்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். மிதமான தீயில் வச்சுட்டு கைவிடாமல் வறுத்துடுங்க. பாசிப்பருப்பு ஒரு நல்ல வாசம் வரும். லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரும். அதாவது லைட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும். நல்லா டார்க் கலரில் சேஞ்ச் ஆக விட்டுறாதீங்க. லைட் கலரில் சேஞ்ச் ஆகி வரும்போதே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுடணும். இப்போ பாருங்கள், ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகி வருது. நல்லா அடிகனமான கடாய் அப்படிங்கிறதுனால ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கலந்து விட்டிங்கன்னா அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிடும். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறணும். ஆறின பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கணும் நம்ம. இப்போ பாருங்கள் எந்தளவு சூப்பராக கலர் மாறி வந்திருக்கு. நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ பிளேட்டில் சேஞ்ச் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அது. இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இது போல் நைஸ் பவுடரை அரைச்சிக்கலாம். இது கொஞ்சமான பருப்பு அப்படிங்கிறதுனால ஓரளவு தான் அரைப்பட்டது. அதுக்கேற்ற மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. அதில் மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவுள்ள தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு தேங்காவை துருவி எடுத்த துருவல் அது சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ரெண்டுத்தையும் எந்த அளவு நைஸ் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்செடுத்து தனியாக வச்சிடலாம். அரைச்செடுத்த விழுதை ஒரு அடிகனமான கடாய் எடுத்துகிட்டு அந்த கடாயில் சேர்க்குறேன். இந்த விழுது சேர்க்கும்பொழுது ஸ்டவ் சுவிட்ச் ஆன் பண்ணல. நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் இதில் எடுத்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்து விடுங்க. இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. மறந்து கூட கொஞ்சம் அடி மெல்லிசாக இருக்க பாத்திரம் எடுத்துடாதீங்க, அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா உங்களுக்கு செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸி. ட்ரெடிஷ்னல் குக்வேர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதே போல் நம்ம கலந்து விட்டு அந்த சூடு இதில் ஏறும் பொழுது பார்த்திங்கன்னா திக்காக மாறிக்கிட்டே வரும். கலந்து விட்டு ஓரமெல்லாம் அப்படியே படிஞ்சிடாமல் எடுத்து விட்டு கிண்டுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கெல்லாம் இது நல்லா திக்காகவே மாறிடும். நம்ம இதில் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அது நல்லா வெந்து திக்காக இது போல் நமக்கு மாறி வரும். நீங்கள் எந்த அளவு விழுத நைஸாக அரைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்வீட்டு வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காக மாறி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கலந்து விடும் பொழுது நல்லா இது இன்னும் திக்காக மாற ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் எந்தளவு திக்காக மாறிடுச்சு. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு நான் நல்ல சுத்தமான பாகு வெல்லம் சேர்க்குறேன். பாகு வெல்லம் தான் எடுக்கணும்னு இல்லை, சாதாரண மண்டை வெல்லம் கூட எடுத்துக்கலாம். நல்ல சுத்தமான வெல்லமாக இருந்ததுன்னா இதில் எடுத்து அப்படியே சேர்த்துடலாம். வெல்லத்தோட அளவு எவ்வளவு நம்ம தேங்காய் துருவல் எடுத்தோமோ அதற்கு சமமான அளவு சேர்த்துக்கோங்க. இது ஒரு கரெக்டான இனிப்பில் இருக்கும். நீங்கள் இனிப்பு நல்லா கூடுதலாக சாப்பிடுவீங்கன்னா 1/4 பங்கு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 பங்கே உங்களுக்கு கரெக்டான இனிப்பாக இருக்கும். இதை சேர்த்துட்டு தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம கலந்து விடும்பொழுது இந்த வெல்லம் கரைஞ்சி இது திரும்பவும் இலகலாக மாற ஆரம்பிக்கும். இலகலாக மாறின பிறகும் நம்ம கலந்து விட்டால் திரும்பவும் இது டைட்டாக இருக்க ஆரம்பிக்கும். வெல்லம் நல்லா பழைய வெல்லம் வாங்கினீங்கன்னா நல்ல கலர் நமக்கு கிடைக்கும். புது வெல்லமாக இருந்துச்சுன்னா கலர் நமக்கு பார்க்குறதுக்கு அவ்வளவு பிரைட்டாக இருக்காது. அதே போல் சுத்தமான வெல்லமாக இருந்ததுன்னா டைரெக்டாக நீங்கள் இப்படியே சேர்த்துடலாம். சப்போஸ் வெல்லத்தில் கொஞ்சம் தூசுலாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தனியாக அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பாகு போல் காய்ச்சிட்டு அதை வடிகட்டி எடுத்து இதில் சேர்த்துருங்க. பாகாக காய்ச்சும் பொழுது கொஞ்சமாக தண்ணி விட்டு காய்ச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சீக்கிரமாகவே இது சுருள வரும். தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா நிறைய நேரம் ஆகும். இது போல் சேர்க்கும் பொழுதே பாருங்கள் எந்தளவு இலகலாக இப்போ மாறி வந்துருச்சு. கலரும் செம்ம சூப்பராக இருக்குது. வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தஞ்சாவூர் பக்கம் கல்யாணம்னா செய்யக்கூடிய தேங்காய் திரட்டிப்பால் ரெசிபி தான் செஞ்சிட்ருக்கோம். இந்த தேங்காய் திரட்டிப்பால் அங்கேயே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக மாறி வந்துச்சு. இந்த சமயத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பொடி இல்லைன்னா நம்ம ஏலக்காவை ஒரு 4 ஏலக்காய் நல்லா நசுக்கி எடுத்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அரைச்சொல்லிங்களா விழுது தேங்காய் பச்சைப்பருப்பு சேர்த்து அப்போ கூட நீங்கள் ஏலக்காவை சேர்த்து அரைச்சிக்கலாம். இதே போல் நல்லா சுருள வரும் நமக்கு. நான் இன்றைக்கி ஒரு அல்வா பதத்தில் தான் இதை செட் பண்ணி எடுக்க போகிறேன்.
நீங்கள் நல்லா இது பர்ஃபி மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் நல்லா நம்ம சுருங்க விடலாம். நெய் ஆப்ஷனல் தான். நான் நல்லா கொஞ்சம் நல்ல ஒரு க்ளாஸியான லுக்கு கிடைக்கும், மணமும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நெய் சேர்த்தேன். நெய் சேர்க்காமலே செய்வாங்க. தேங்காவோட அந்த மணமே இந்த ஸ்வீட்டுக்கு போதுமானதாக இருக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த பாசிப்பருப்பு, தேங்காய், வெல்லம் மட்டும் தான் சேர்த்து செய்வாங்க. இப்போது இதில் நம்ம நட்ஸ் எல்லாம் கூட சேர்த்துக்கிறாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கோங்க. நட்ஸை வறுத்து சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை, அப்படியே நீங்கள் நட்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம், எது போல் வருது, நல்லா பொங்கி பொங்கி வரும். ஓரமெல்லாம் அப்படியே பொங்கி சக்கரை பூத்தா மாதிரி வரும் அந்த வெள்ளைப்பாகு. அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ட்ரே, அந்த ட்ரேயில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ட்ரேயில் சேஞ்ச் பண்ணும்போது கூட இது அல்வா மாதிரி கட் பண்ணி எடுக்கிற பதத்தில் தான் நான் இறக்கியிருக்கேன். இப்போது அந்த ட்ரேயில் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டும் நல்லா ஆறட்டும். ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஆகும் ஆறுறதுக்கு. ஆறின பிறகு நீங்கள் ஸ்லைஸ் போடுறதா இருந்தால் ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரமெல்லாம் ஒட்டாமல் வந்திருக்கு. ஆறின பிறகு கலர் இன்னுமே நல்லா டார்க்காக வந்திருக்கு. நல்லா சுவையான தேங்காய் திரட்டிப்பால் நல்லா கம வாசனையெல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. ஸ்பூன் வச்சு கட் பண்ணும்போதே பாருங்களேன் எந்தளவு சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சூப்பர் சாஃப்டான, வாயில் வச்சதுமே கரையக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே அவ்வளவு சுவையாக இருக்குங்க. ஸ்வீட்ஸ் கேட்டு நிறைய பிள்ளைங்க அடம்பிடிப்பாங்க. சிலருக்கு சாப்பிட்ட உடனே ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கம் கூட இருக்கும். அந்த மாதிரி ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு இது போல் ஹெல்த்தியான ஸ்வீட் செஞ்சு வச்சுட்டா அவங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குங்க. குறைவான பொருட்கள் பயன்படுத்தி நிறைவான சுவையில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.